இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராஜா, நீ பாரு. எப்படியோ ராஜா பாத்துருவாரு. கட்டின புருஷன் கிட்ட லவ்வ சொல்லவே படாத பாடுபட வேண்டியிருக்கு. எந்த வைஃபுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுப்பா. அக்கா, இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த வீட்டுக்கு எஜமானி நீதான். அதனால நீதான் எல்லா கணக்கு வழக்கையும் பார்க்கணும். பாருக்கா, நீயே பாரு, ஒரு டிரைவர் மாப்பிள பார்க்க கூடாது. அம்மா, சித்தியை முதல்ல இவரை டிரைவர்னு கூப்பிடுறத நிறுத்த சொல்லுங்க. இவர் இந்த வீட்டோட மாப்பிள்ள. இனிமே இவரை மாப்பிள்ளன்னு கூப்பிட சொல்லுமா. திரும்ப டிரைவர்னு கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது பேசிடுவேன். ரேவதி சொல்றது சரிதானே? புரிச்சு டிரைவர்னு கூப்பிட்டா அவளுக்கு கோவம் வரத்தானே செய்யும். நானும் எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். இவ திருந்தவே மாட்டேங்கிறா. இவளை என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. சந்திரா, லெட்ஜர் புக்க மாப்பிள்ளை கிட்ட கொடு. அக்கா, உன் மாப்பிள்ளை பாக்குறதுக்கு நானே பாக்குறேன். ஐயோ, அம்மா பாக்குறத விட இது மோசமாச்சே. சித்தி பார்த்தா எல்லார்கிட்டயும் டமார அடிச்சிருவாங்களே. இப்ப நான் என்ன பண்றது? சின்னத்தா கொடுங்க. சும்மா. ஐயோ, மாமா கிட்ட போடுச்சா? அவரு பாத்துட்டு போறாரு. ஒரு லெட்டர் எழுதிட்டு இப்படி திண்டாட வேண்டியிருக்கேன். கடவுளே, என்ன காப்பாத்து. ரேவதி, இத நான் பாப்பன்னு நினைக்கிற, அப்படிதானே? மாமா. நோ நோ, எனக்கும் இந்த கணக்கு வழக்குக்கும் ரொம்ப தூரம். ஐ எம் ஆல்வேஸ் ஃபெயில் இன் மேக்ஸ். அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, சகல இந்தப்பா கணக்கு வழக்கு நீயே பாரு. அப்பாடா, திரும்ப கார்த்திகிட்டே வந்துருச்சு. போன உசர் இப்பதான் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. எதுக்கு ஆளாளுக்கு எதனா ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க? அத்தா, இது நீங்களே பாருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன கார்த்தி திரும்ப அம்மா கிட்டே கொடுத்துட்டாரே. ஐயோ, ரொம்ப கண்ணு கட்டுதே. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, வர வழியே இல்ல. நீதான் காப்பாத்தணும். ஐயோ அம்மா, ஐயோ, சுவாதி மாதிரி இருக்கு. என்ன கிச்சன்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது? அம்மா. ஏய், என்னாச்சு? ஐயோ, என்னடி? என்ன இப்படி விழுந்த? எந்திரி. பொறுமையா இரு. பாத்து எழுந்திரு. ரொம்ப என்னாச்சு? அடிபட்டுச்சா? எழுந்திரு. என்னாச்சு சுவாதி? ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் எடுக்க வந்தம்மா, கீழே தண்ணி கொட்டி இருக்கு. அது பார்க்காம நான் காலை வச்சுட்டேன். அதான் வழுக்கி விழுந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. அடிக்கடி ஏதாவது பட்டுடுச்சா? இல்லம்மா, அடியெல்லாம் படலம்மா. நல்லாதாம்மா இருக்கேன். ஏய், நீ கத்துனதை கேட்டு நாங்க என்னமோ ஏதோ ஓடி வந்தோம். ஒண்ணும் இல்லம்மா, இப்ப நான் நல்லாதான் இருக்கேன். அக்கா, இவதான் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டால. கணக்கு வழக்க பாக்கலாமா? பாத்துக்கடி. உனக்கு ஒண்ணும் இல்லல்ல, நல்லா இருக்கல்ல? நான் நல்லாதான் இருக்கேன். அது இருக்கட்டும், நீ லெட்டர் எடுத்துட்டியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நீ மாமாக்கு லெட்டர் எழுதி அத லெட்ஜர்ல வச்சுதான் நான் பார்த்தேன். அது மாமா கையில கிடைக்காம போய் நீ பட்ட அவஸ்தையும் நான் பார்த்தேன். அதான் உனக்காக நான் கீழே விழுந்த மாதிரி ஆக்ட் பண்ண. மத்தபடி எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு.
இருந்தாலும் என் மனசுல இருக்கிறத கூடிய சீக்கிரம் கார்த்திக் கிட்ட சொல்லணும். துர்கா அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நிச்சயத்துக்கு நாள் குறிக்க போறாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆன எனக்கு நிச்சயதார்த்தமா? நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குக்கா. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் ராஜா பார்த்து பாரு. இப்போ என்ன, நிச்சயத்துக்கு தானே நாள் குறிக்க வராங்க, நடக்கட்டும். இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் வரைக்கும் போக போறது இல்ல. அதுக்குள்ள ராஜா அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி உன் கல்யாணத்தை ஏத்துக்க வச்சிருவாரு. நீ தைரியமா இரு. அக்கா, நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு அடி மனசுல கொஞ்சம் பயமாவே இருக்குக்கா. நவீன் கட்டின தாலிய கழுத்துல சுமந்துட்டு வேற ஒருத்தனோட நிச்சயம்னா எப்படிக்கா நான் போய் நிக்கிறது? மாலையெல்லாம் மாத்த சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படிக்கா நான் செய்யறது? நினைச்சு பார்க்கவே மனசு கூசுதுக்கா, தாங்க முடியலக்கா. ஏய் விடு துர்கா, இது எல்லாத்துக்குமே சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு வரும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அன்னைக்கு தட்டு மாத்தினதோட கல்யாண பேச்சு அப்படியே இருந்துருச்சு. அதான் நிச்சயத்துக்கு நாள் குறிக்க நீங்க கால் பண்ண உடனே இன்னைக்கு வர சொல்லிட்டேன். நீங்க சொல்லுவீங்கன்னு தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கே நாள் குறிச்சிடலாம். ம். வணக்கம்மா. வணக்கம், வாங்க. வாங்க ஜோசியரே, வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. கரெக்ட் டைம்க்கு வந்துட்டாரு. என் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுக்கறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. இதோ இப்பவே பார்த்து சொல்றேன். வர 18ஆம் தேதி நாள் ரொம்ப அமோகமா இருக்குமா, அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கோங்க. சரி ஜோசியரே, அன்னைக்கே வச்சுக்கலாம். உங்களுக்கும் சம்மதம் தானே? எங்களுக்கு பூர்ண சம்மதம்மா. நிச்சயதார்த்தத்தை கிராண்டா பண்ணிடலாம்.